ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பு தான் செய்ய போகிறேன். 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துருக்கிறேன். குக்கரில் தான் டைரெக்டாக செய்ய போகிறேன். 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு பவுடராக சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழு மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூப் எந்த அளவு தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தாலே போதும். குக்கரில் டைரெக்டாக வைக்கும்போது அதனுடைய சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு உடனே விசில் போட வேண்டாம். நல்லா ப்ரெஷர் வந்த பிறகு விசில் போட்டுட்டு 5 நிமிஷம் ஹையிலையும் 5 நிமிஷம் சிம்லையும் வச்சுடுங்க. நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே நல்லா கரண்டியால் நல்லா மசித்து விட்டுக்கோங்க. அதனுடைய எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிரும் சூப்பில். மத்து வச்சு கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா மசித்து விட்டுட்டு நல்லா வடிகட்டிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் செஞ்சுருக்கிறேன். திரும்பியுமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மிளகு பவுடர் ஆட் பண்ணதால் நீங்கள் காரம் எந்த அளவு சேர்த்துப்பீங்களோ அந்த அளவுக்கு மிளகு பவுடர் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பொடியை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை சூப்பு டெய்லியுமே சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். ரத்தமும் நல்லாவே ஊறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.